ஃபேமிலிஸ் எஸ்பிஓவில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி ஒரு வீடியோ போடுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சந்தோஷம். இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். எஸ்பிஓவில் டவுட் இருக்குது. யார்கிட்ட கேட்கன்ட்டே தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா இப்போ நிறைய பிரேக் விட்டதுனால அவங்க அப்ளைனர் பார்த்திங்கன்னா ஒரு பர்சனல் ஒர்க்காக போயிடுவாங்க. இதை நம்பி இதை வெயிட் பண்ணிட்டு நம்ம இருக்கோம். ஸோ என்னன்னு வெயிட் பண்ண அப்படின்ட்டு நிறைய பேர் பொறுமையை இழந்து மற்ற ஒர்க்கை பார்க்குறதுக்கு போயிருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறைய பேர் அவங்களுடைய ப்ரொஃபஷனல் ஒர்க்கை பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு இன்கம் வரும். ஸோ இது அடிஷ்னல் ஒர்க் தானே அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரொம்ப நாள் பிரேக் விட்டதுனால நிறைய பேருக்கு இதுக்குண்டான அப்டேஷன் என்னன்னு தெரியாமலே போயிருக்கோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஒரு ஐடியாவோட இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு டவுட் என்ன அப்படின்னா, நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், எங்களுடைய வேலெட்டில் அமௌண்ட் இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு தான் நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஏன்ட்டே கேட்டிருக்காங்க எப்போ அமௌண்ட் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு. இந்த வீக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃப்ரைடே இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் ஒர்க்கிங் டேஸில் பேங்க் ஒர்க்கிங் டேஸில் தான் நம்மளுக்கு அமௌண்ட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் அமௌண்ட் ப்ளஸ் நம்மளுடைய ஒர்க்கிங் வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இதுதான் விட்ராவல் ரிலேட்டடாக ஃபைனலி நம்மளுடைய ஆன்சராக இருக்குது. ஸோ எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. விட்ராவல் அமௌண்ட்டும் ரீஃபண்ட் அமௌண்ட்டும் எல்லாருக்கும் ரிலீஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒர்க்கு ஒரு 10 டேஸாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேற்று மதியத்துலேருந்து பார்த்திங்கன்னா சைட்டு கொஞ்சம் பேக்ரவுண்டில் ஒர்க் போய்கிட்டு இருக்கிறதுனால சைட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு ஈவினிங் நீங்கள் உங்களுடைய டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஐடி போட்ட மெம்பர்ஸு அதே மாதிரி நம்மளுக்கு மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுடைய மனநிலைமையும் நிறைய பேருக்கு புரியுது, எனக்கும் புரியுது. ஸோ நானும் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இதில் ஜாயின் பண்ணேன். ஸோ இப்போ ரொம்ப நாள் ஆச்சு இன்கம் ஏர்ன் பண்ணி. அதே மாதிரி டாஸ்க்கும் பார்த்திங்கன்னா நம்ம நியூவாக இப்போ டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கும் அமௌண்ட் ரிலீஸ் ஆகலை. ஏன்னா ஓல்டு அமௌண்ட் எல்லாமே கிளியர் பண்ண பிறகு தான் இப்போ டாஸ்க் அமௌண்ட்டு நம்மளுக்கு கொடுப்பேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டாஸ்க்கை மட்டும்தான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமௌண்ட் வரல அப்படின்ட்டு அதுவும் ஒரு பக்கத்தில் அவங்களுக்கு வெக்ஸாக இருந்திருக்கும். நிறைய பேருக்கு ரீஃபண்ட் ஆப்ஷன் கொடுத்ததுனால நிறைய பேர் அதை சூஸ் பண்ணிட்டாங்க, ஓகேவா? நம்மளுக்கு ரீஃபண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதுதான் சான்ஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் ரீஃபண்டு டீமை சூஸ் பண்ணி அவங்க அமௌண்ட் வாங்கிட்டு எனக்கு எஸ்பிஓ வேண்டாமே அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ எனக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, கால் பண்ணியும் கேட்டாங்க ரீஃபண்ட் ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு. நான் சொன்னேன் ஒரு 10 டேஸாக அது எனபிளாக தான் இருந்துச்சு, அதை நீங்கள் பார்க்கலையா? அப்டேஷன் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி யூடியூப் சேனல்லையே நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ரீஃபண்ட் ஆப்ஷன் ஓப்பனாக இருக்குது, 1 வீக் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 3 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி அது எனபிளாகவே இருந்துச்சு. நிறைய பேர் பார்க்கல, ரீஃபண்ட் கொடுக்கல அப்படின்ட்டு இப்போவும் ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு இப்போ நிறைய பேர் ரீஃபண்டு வாங்கிட்டும் போயிட்டு அப்பாடா தப்புச்சோம் சாமி, எஸ்பிஓவே வேண்டாம், அவன் இப்படி தான் இது பிரேக் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, இதை விட்டு நம்ம போகணும் அப்படின்ட்டு நிறைய பேரோட மைண்டு தாட்டே அதுதான். ஸோ இதில் எஸ்பிஓ பார்த்திங்கன்னா வெயிட் பண்ண சொல்கிறாங்களே தவிர க்ளோஸ் பண்ணலைலா. இப்போது அதுக்காக எஸ்பிஓக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. எஸ்பிஓவில் நான் 3 இயர்ஸாக இன்கமும் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பொறுமை ரொம்பவே முக்கியம். பொறுமை ஒரு அளவுக்கு தானே இருக்குது அப்படின்ட்டு உங்களுடைய மனசே ஓடுது, தெரியுது. இவள் எஸ்பிஓக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு என்னைய நிறைய பேர் திட்டுவீங்க. இருந்தாலும் நான் ரியாலிட்டியை தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நம்ம ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடச்சிரும்.
அதுக்கடுத்து எஸ்பிஓ பக்கமே திரும்ப மாட்டீங்க. அ இப்போ வந்து நெறைய பேர் வந்து வாங்கிட்டு நிம்மதியா இருப்பீங்க. ஆனா, நம்மளுக்கு ஏதோ ஒரு இன்கம் வருது அப்படின்ட்டு அத வந்து யாருமே நெனைக்கல. ஏன்னா, இப்போ ஒரு 10 டேஸ் இல்லன்னா 4 மந்த்ஸ், 5 மந்த் வந்து பிரேக் விடுதாங்க. அதுக்கடுத்து அவங்க வராங்க. என்னடா செத்து செத்து பிழைக்கிறாங்க அப்படின்ட்டு என்ட்டயே நெறைய பேர் சொல்றாங்க. அதுதான் எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருது. இவங்க வர்றாங்க, 1 வருஷம் லீவ் விடுதாங்க. அடுத்து வந்து அந்த அமௌண்ட்ட குடுக்குறதுக்கு 6 மாசம் ஜவ்வா இழுக்குறாங்க அப்படின்ட்டு நெறைய பேரு என்ட்டயே சொல்லவும் செய்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வ அடிக்கடி வர்ற ஆன்லைன் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஆர் 4 மந்த்ல இருந்துட்டு அடுத்து காணாமலே போயிட்டு, அதுக்கு இது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, நம்மளுக்கு ஒரு ஒர்க்கும் குடுத்து, அந்த இன்கம்ம வந்து ஒரு சேவிங் அமௌண்ட்டா நீங்க நெனச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல நெறைய பேர் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றீங்க. அதனால உங்களுக்கு எந்த யூஸுமே கிடையாது. ஓகேவா? ஏன்னா நம்ம வீடியோ பார்த்து அவங்களுக்கு வந்து இன்கம் தான் நம்ம எடுத்து குடுக்குறோம். ஓகேவா? அவங்க வீடியோவ நீங்க பார்க்குறதுனால, அவங்க தான் இன்கம் வந்து ஏர்ன் பண்றாங்க. அது நல்ல விஷயம் தான். நம்ம பார்க்கணும். நம்ம மைண்ட் ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் சோஷியல் மீடியாவுல வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது மனித இயல்பு தான். ஏன்னா நெறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. மைண்ட் ரிலாக்ஸுக்காக நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து வீடியோ போடுறாங்க. அதனால அவங்களுக்கு வியூஸ் கிடைச்சு அவங்க இன்கம் வந்து வாங்குறாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி இன்கம் வாங்கணும் அப்படின்ட்டு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், கன்டென்ட் ரைட்டர், மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ் அப்படின்ட்டு 3 கேட்டகரியா பிரிச்சு, அதில சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீம் அதையும் பிரிச்சு உங்களுக்கு ஒரு இன்கம் வந்து குடுக்குறாங்க. இப்போ நானே நெறையா யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். இன்ஃப்ளூயன்சர், கன்டென்ட் ரைட்டர் போயிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி இன்கம் வந்து நெறைய பேர் வாங்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. கன்டென்ட் ரைட்டர்ல இவ்வளோ இன்கம் வந்து வாங்கலாம். இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, யார பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, "உனக்கு பிளாக் இருக்கா? நீ கன்டென்ட் ரைட்டரா? நீ வந்து ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரா?" அப்படின்ட்டு தான் கேட்குறாங்க. அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது. ஆனா, நம்ம எஸ்பிஓல அத கொண்டு வந்ததுனால மட்டும் தான் எனக்கு கன்டென்ட் ரைட்டர்னா என்னன்னு தெரியும். அதே மாதிரி அ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்னா என்னன்னே தெரியும். அந்த டாஸ்க் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொரு வெப்சைட்டா நம்ம போயிட்டு வந்து சர்ச் பண்ணுவோம். ஆனா, அது வந்து சர்ச் பண்ணி நம்ம வந்து ஒர்க் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு அதுவும் தெரியாம மண்ட காய்றத விட, நம்ம எஸ்பிஓல கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா? கன்டென்ட் ரைட்டர், இன்ஃப்ளூயன்சர் இப்போ நெறைய பேரு அதான் டாஸ்க் ஓகேவா? இப்ப நானே காட்டுறேன் பாருங்க. நெறைய பேருக்கு இன்னும் கன்டென்ட் ரைட்டரானா என்னன்னே தெரியாது. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்னா என்னன்னே தெரியாது. இப்ப பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னுடைய டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்ட நான் வந்து கிளிக் பண்ணி பார்க்கும்போது, பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதான் பேஜ் ஓகேவா? இப்ப நான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் டீம், கன்டென்ட் ரைட்டர். என்னுடைய ஐடி வந்து ஆக்டிவா இருக்கு. டிஜிட்டல் கன்டென்ட் ரைட்டர்னா, நம்மளுக்கு ஒரு பிளாக் ஸ்பாட் வந்து இருக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு ஒரு வெப்சைட்டா இருக்கணும். பிளாக் ஸ்பாட். அத வந்து கிரியேட் பண்ணி, நம்ம வந்து ஒரு கன்டென்ட்ட வந்து போடணும். அதுதான் டிஜிட்டல் கன்டென்ட் ரைட்டர். நம்மளுக்கு பிளாக் ஸ்பாட் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்கிறணும். அதில வந்த இன்கம் தான் இந்த 5495 ஓகேவா? இப்போ கன்டென்ட் ரைட்டர் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நெறைய பேருக்கு வந்து தெரியாமலே இருக்கு. இப்போ டிஜிட்டல் கன்டென்ட் ரைட்டர் மூலமா நான் வந்து எவ்வளோ இன்கம் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, இதில வந்து வீக்லி 1 டாஸ்க் தான் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேவா? இப்போ இதில பார்த்தீங்கன்னா, என்னுடைய டாஸ்க் ரிப்போர்ட்ல வந்து பார்த்தேன் அப்படின்னா, இப்போ இது பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணனோ அது. இது வந்து பிளாக் ஸ்பாட்டோட லிங்க் ஓகேவா? நான் என்ன டைட்டில் வந்து குடுத்துருக்கேனோ அது. இப்போ வந்து கீவேர்டு அப்படின்னா, நம்ம வந்து இந்த பிளாக் ஸ்பாட்ல எவ்வளவு கரெக்டான கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும். 5 கீவேர்ட்ஸ் கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, ஃபுல் அமௌண்ட் வந்து குடுத்துருவாங்க. ஓகேவா? நான் வந்து நெறையா பிளாக் ஸ்பாட்ல வந்து நான் டாஸ்க்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, இது வந்து ஃபைனல் டாஸ்க் ஓகேவா? இப்போ லாஸ்ட்டா நான் இந்த டாஸ்க்க தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ, இதில வந்து கீவேர்டு வந்து 5 குடுத்ததுனால எனக்கு ஃபுல் அமௌண்ட் 875 வந்து குடுத்து அப்ரூவல் ஆயிருக்கு. ஓகேவா? அத அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, இதில 4 கீவேர்ட் இருக்கு. எனக்கு அமௌண்ட் வந்து ரெட்யூஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் பார்த்து கரெக்ட்டா செக் பண்றாங்க. நம்ம சும்மாலாம் கன்டென்ட் வந்து போட முடியாது. இது கரெக்ட்டா பார்த்து செக் பண்ணி தான் நம்மளுக்கு போடுதாங்க. அதே மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா, 4 கீவேர்ட் 700 அமௌண்ட் குடுத்துட்டு அடுத்து செக் பண்ணி அத வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இத வந்து இந்த பிளாக் ஸ்பாட்ல ஒரு கன்டென்ட் வந்து போட்டிருக்கேன். அத வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, நான் வந்து ஸ்பான்சர்ஷிப் கன்டென்ட் வந்து நான் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அதையும் நம்மளுக்கு மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? இப்ப பார்த்தீங்கன்னா, பே அவுட் ஹிஸ்ட்ரி இருக்கு பார்த்தீங்களா? அத போயிட்டு கிளிக் பண்ணி பார்க்கும்போது,
நான் வந்து டாஸ்க் பண்ணதில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 875 கிரெடிட் ஆகிருக்கு கண்டென்ட் ரைட்டருக்கு. இதில் 700 வந்து கிரெடிட் ஆகிருக்கு. ஓகேவா? ஏன்னா 4 கீவேர்டு இருந்துச்சு. இதில் 700 போட்டு கண்டென்ட் ரைட்டரில் டிடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வெப்சைட், அதாவது அவங்க கொடுத்த ஸ்பான்சர் கண்டென்ட் லிங்க் வந்து மிஸ்மேட்சாக ஆகிருக்கு அப்படின்ட்டு சொல்லி எல்லாமே அது ஏன் நம்மளை வந்து அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு எல்லா டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கண்டென்ட் ரைட்டர் பண்ணணும் அப்படின்னா இதுதான். இப்போ நிறைய பேர் வந்து ரீஃபண்ட் வந்து கொடுத்துருக்கேன் சந்தோஷம் அப்படிங்காங்க. சந்தோஷப்படாதீங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒரு டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி நம்மளுக்கு ஒரு இன்கம் கொடுத்துருக்காங்களா, வீக்லி நம்ம இவ்வளோ இன்கம் வந்து வாங்குறோம் அப்படின்ட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம வந்து தப்பிச்சோம், இதை விட்டு போயிட்டோம் அப்படின்ட்டு இருக்காதீங்க. இப்போ நான் வந்து இதை முடிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து எனக்கு எப்போ வரும்ன்ட்டு எனக்கு தெரியாது. ஆனால் வரும்போது வரட்டும் அப்படின்ட்டு தான் என்னுடைய மைண்ட் தாட். ஏன்னா நான் ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ஒரு இன்கம் வருது, வீக்லி 875 வருது. இப்போது டெய்லி 100னா வீக்லி பார்த்துக்கோங்க. அப்போ நம்மளுக்கு டெய்லி ஒரு 100 ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணுறோமா, அதுவே சந்தோஷம். ஓகேவா? வீக்லி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 7 நாள் கொடுத்துருக்காங்கன்னா அதில் 2 3 நாள் வந்து திங்க் பண்ணுவோம். திங்க் பண்ணி என்னென்ன கண்டென்ட் வந்து கொடுக்கலாம், எது கொடுத்தா நல்லாயிருக்கும், அது எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து தோணும். அதை வந்து எடிட் பண்ணிவிட்டு நம்ம கண்டென்ட் ரைட்டரை வந்து கொடுத்து சப்மிட் பண்ணதுக்கு அது ஒரு வாரம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த வீக்லி 1 டேஸ், இப்போ சண்டே போடுதீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சண்டே வந்து போடுறதுக்கு கரெக்டாக இருந்துக்கோங்க. இப்படி தான் வீக்லி ஒரு டாஸ்க் முடித்து அமௌண்ட் வந்து வாங்கணும். இப்போ இவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்களே 875 அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணும்போது சேல்ஸ் டீமில் வந்து அமௌண்ட் வந்து கெட்ட சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்குது. அந்த க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு தான் நம்ம வந்து அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு டாஸ்க்கை வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இதில் அமௌண்ட் கெட்டுறோம், இது வந்து அமௌண்ட் கெட்டி இது பண்ணுறதா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் அந்த அமௌண்ட் எதுக்கு கெட்டுறோம் அப்படின்னா பர்ச்சேஸ்டு 15 GB க்ளவுட் ஸ்பேஸ், அதாவது க்ளவுட் ஸ்பேஸ் வந்து இதுக்கு வந்து 15 GB வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னுடைய மொபைலில் நிறையா இருக்கா, நான் எதுக்கு வந்து இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும், என்னுடைய மொபைலில் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து மொபைலுக்கு உண்டான ஸ்பேஸோ இல்லைனா உங்களுடைய வீடியோவோ ஷார்ட்ஸோ சேவ் பண்ணுறதுக்கான ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து கிடையாது. இது ஒர்க்கு ரிலேட்டடாக அவங்க கொடுக்குற இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ், இதுக்கு தான் நம்ம வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகேவா? நிறைய பேர் வந்து அமௌண்ட் வந்து போட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணவா, அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி நான் வந்து ஒர்க் பண்ணவா அப்படிங்காங்க. ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு தான் இந்த பர்ச்சேஸ் இதை பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு டாஸ்க்கை வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? நீங்கள் அதை டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராகவும் எடுத்துக்கலாம், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராகவும் இருக்கலாம். இது வந்து கண்டென்ட் ரைட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது என்னுடைய டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் ஐடி. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் ப்ரொமோஷன் டீம் தான் சூஸ் பண்ணியிருக்கேன், இன்ஃப்ளூயன்சர். ஓகேவா? இப்போ ப்ரொமோஷன் டீம் இருக்கிறவங்க ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா 2500 வந்து பே பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது எப்போ பே பண்ணணும் அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும். கண்டிப்பாக அந்த நம்ம சேனலில் அது ரிலேட்டடாக வீடியோவும் நம்ம வந்து கொடுப்போம். ஓகேவா? இப்போ டாஸ்க் ஹிஸ்ட்ரியை வந்து நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து நான் டாஸ்க் வந்து அவ்வளவா போடலை, பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால இதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாமல் நான் இருந்துட்டேன். ப்ரொமோஷன் டீம்னால நம்மளுக்கு வீக்லி பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா 250 தான் கொடுப்பாங்க. ஓகேவா? வீக்லி 250 தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கீவேர்டு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த அமௌண்ட்டு கொடுப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோவை கரெக்டாக செக் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸ்பான்சர் டீட்டெயில்ஸ் வந்து மிஸ்ஸிங் ஆகிருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் இது நேற்று வந்து வீடியோ போட்டது, அது எடிட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ போட்டுட்டு நான் தெரியாமல் டெலீட் பண்ணிட்டேன். அதனால் இந்த வீடியோ வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்ட்டு எனக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வீடியோவை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட் எனக்கு கொடுக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று இந்த வீடியோ போட்டது. இதில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இதில் வந்து இது இல்லை. ஏன்னா இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஒன்றும் அமௌண்ட் வந்து எனக்கு ஆட் ஆகலை. ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் டீமில் நம்மளுக்கு 250 வீக்லி 250 கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சேவிங் அமௌண்ட்டாக நம்ம வச்சுக்கிருவோம். ஓகேவா? நம்ம வந்து எஸ்பிஓவில் டிலே பண்ணுறாங்க அப்படின்ட்டு நினைக்காதீங்க. ஏன்னா வேறு வெப்சைட்டில் போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதை விட நம்மளுக்கு எஸ்பிஓவில் எதுக்குண்டான என்ன டவுட்னாலும் கிளியர் பண்ணுறதுக்கு கமாண்டர்ஸ் இருக்கிறாங்க. நம்மளுக்கு அமௌண்ட் வராட்டாலும் அதுக்கு கமாண்டர்ஸ் இருக்காங்க. நம்மளுடைய சொல்யூஷன் சொல்கிறதுக்கும் அட்மின் டீம் இருக்கிறாங்க. சரியா?
எல்லாமே சப்போர்ட் பண்ணும்போது, நீங்கள் ஒரு கன்டென்ட் ரைட்டராகவும் இருக்கலாம், இல்லைனா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராகவும் இருக்கலாம், இல்லைனா டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுற மைக்ரோ டாஸ்க்கு மெம்பர்ஸ் போஸ்ட்டு போடுற மாதிரி இருக்கவும் இருக்கலாம். யாருனாலும் உங்களுடைய ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இனிமேல் வந்து வீக்லி டாஸ்க்கை வந்து மிஸ் பண்ணாதீங்க. கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிச்சுருங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் வந்து ரீஃபண்ட் நான் வாங்கலை, எனக்கு ஒர்க் பண்ணணும், நான் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். அதே மாதிரி நியூ மெம்பர்ஸ் வந்து எப்போ ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒன்றும் சொல்லலை. அது சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரிலேட்டடாகவும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ நியூ மெம்பர்ஸ் யாராச்சும் ஜாயின் பண்ணணும், நான் ஒர்க் பண்ணணும், எனக்கு இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு ஐடியா இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக என்னுடைய நம்பரை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு இன்கம் வந்து இது மூலமாக கிடைக்கி, என்னைக்காச்சும் ஒரு கதை வருது, எதுக்கு வந்து நம்ம இப்படி இருக்கணும், ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்காக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு யூடியூப்க்கோ இல்லைனா ஃபேஸ்புக்குக்கோ நீங்கள் வந்து ஒரு 1/2 ஹவர் இல்லைனா 1 ஹவருக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. இதில் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு பிகில அமௌண்ட் போட்ட மாதிரி தான் உங்களுக்கு. ஓகேவா? இது வந்து நீங்கள் சேவிங் அமௌண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நினச்சி பண்ணிங்க அப்படின்னா, கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த அமௌண்ட்டு. நம்மளுக்கு லேட்டாக வந்தாலும் கரெக்டான நேரத்தில் நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டு வந்து நம்ம ஒர்க் பண்ண அமௌண்ட்டு வந்து கை கொடுக்கும் அப்படின்ட்டு நம்பிக்கையோட ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ராவலில் நானும் இருப்பேன். ஸோ எந்த டவுட்னாலும் நான் கிளியர் பண்ணுறேன். நீங்கள் ரீஃபண்டு டீமாக இருக்கிறீங்க, இன்னும் நான் கொடுக்கவே இல்லை, ஒர்க் பண்ணணும், இல்லைனா ஆக்டிவாக இருக்க நான் விரும்புகிறேன், எனக்கு எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணணும்னு இருக்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீஃபண்டு வந்து குடுத்துட்டீங்க. உங்களுக்கு எஸ்பிஓ கேரும், எஸ்பிஓ கேர் ஸ்டேட்டஸ் இந்த 2 ஆப்ஷன் தான் வருது. எனக்கு ரீஃபண்ட் அக்ரீமெண்ட் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா, உங்களுடைய அந்த பேஜை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஓகேவா? எனக்கு ரீஃபண்ட் அக்ரீமெண்ட் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகலை, ஆனால் நான் ரீஃபண்ட் வந்து ஏற்கனவே குடுத்துட்டேன், எனக்கு இது ஓப்பனே ஆகலை அப்படின்ட்டதுன்னா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு கமாண்டர் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ அஃபிஷியலில் போய்ட்டு செக் பண்ணுங்கள். கமாண்டர் லிஸ்ட் இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒரு கமாண்டருக்கு நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து சென்ட் பண்ணுங்கள். அப்படி சென்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான சொல்யூஷன் வந்து கிடைக்கும். நிறைய பேர் வந்து ரீஃபண்ட் வந்து நான் இன்னும் கொடுக்கலையே, அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு இருக்கிறவங்க, கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு இனிமேல் அந்த சான்ஸ் வந்து கிடைக்காது. நீங்கள் வந்து அது ரிலேட்டடாக கமாண்டர்கிட்ட வந்து கேட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இனிமேல் வந்து ஆப்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அது ரிலேட்டடாக கேட்காதீங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சரியா? அதே மாதிரி நிறைய பேர் வந்து பேங்க் டீட்டெயில், அதாவது ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேங்க் டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக ரீஃபண்ட் அக்ரீமெண்ட் வந்து கொடுக்கணும். ஆனால் எனக்கு நிறைய பேர் டெலிகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. பேங்க் டீட்டெயில் வந்து இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்ட்டு. நான் ஃபஸ்ட்டே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுங்கள், அடுத்து பேங்க் டீட்டெயில் பார்த்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அடுத்து ரீஃபண்ட் அக்ரீமெண்ட் வந்து கொடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் பேங்க் டீட்டெயில் வந்து இப்போ கொடுக்கலாமா அப்படின்னா, கண்டிப்பாக அது வந்து கொடுக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? அதுக்குண்டான ஆப்ஷனும் அதில் கிடையாது. இந்த வீடியோவில் உங்களுக்கு உண்டான டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணியிருப்பேன். ஸோ மேலும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன், எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எஸ்பிஓக்கு உண்டான உங்களுக்கு எல்லா வித டவுட்டும் நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.